வணக்கம் நண்பர்களே, நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்வெர்ட்டர் பேட்ரி கனெக்ஷன் எப்படி கொடுக்குறன்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து அமரான் பேட்டரியோட 150 AH பேட்ரியுமே இன்வெர்ட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமரானோட 1250 இன்வெர்ட்டருமே பார்க்க போகிறோம். இதை வந்து இன்வெர்ட்டர் மாடலில் பார்த்திங்கன்னா HP 1250A மாடல். ஓகேங்களா, பேட்ரி இன்வெர்ட்டர் இதோட கனெக்ஷன் எப்படி கொடுக்கறது, அதனால் என்னென்ன பிரச்சனை வரும்ன்ட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்து பேட்டரியில் முக்கியமானது வந்து நம்ம ப்ளஸ் மைனஸ் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தோம்னா உங்களோட இன்வெர்ட்டரில் இருக்கிற IGBT வந்து ப்ராப்ளம் ஆயிடும். ஆனால் ப்ளஸ் மைனஸ்ஸு கரெக்டாக கொடுக்கணும். ப்ளஸ்க்கு வந்து ரெட் கலர் விட்டு பேட்டரியில் ப்ளஸ் டெர்மினல் போட்டிருப்பாங்க. அதோட ப்ளஸ்லேயுமே மைனஸ் டெர்மினல், அதாவது பிளாக் கலர் ஒயர் எடுத்து பேட்டரியில் மைனஸ் சிம்பிள் போட்டிருப்பாங்க பாருங்கள். அந்த மைனஸ்லேயுமே கரெக்டாக கொடுக்கணும். அதுக்கப்புறம் பேட்டரியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலியம் ஜெல்லி போட்டிருப்போம். அது வந்து என்ன பர்பஸ்க்காகனா பேட்டரியோட டெர்மினல் வந்து உங்களுக்கு வந்து அரிக்காமல் இருக்கிறக்காகவும் இந்த ஒயிட் கலராக ஒரு பவுட்ரோட்ட ஃபார்மேஷன் ஆகு. அது ஆச்சுன்னா என்னான்னா அந்த போல்டெல்லாம் தின்னு ஓடுங்க, கான்டாக்ட் வந்து கரெக்டாக இருக்காது. இதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா லூஸ் கனெக்ஷன் ஆகும். உங்களுக்கு ஒரு அந்த லெக்கும் சேர்ந்து மெல்ட் ஆகி கட் ஆகி போகும். இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். அதுக்காக வந்து நம்ம இந்த பெட்ரோலியம் ஜெல்லி யூஸ் பண்ணலாம். இது இல்லைன்னா நம்ம வாஷ்லைன் இருந்தாங்கன்னா போட்டாங்கன்னா இந்த பிரச்சனை வராது. அதனால் வந்து மறக்காமல் இதை வந்து அப்பப்போ போட்டோம்னா இது பண்ணிக்கலாம். இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து சுடுதண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற்றி விட்டிங்கன்னா அது இருந்தாலும் போயிடும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒயரிங் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த கேப் வந்து கரெக்டாக செட் ஆகாமல் ஒயரிங்கை வந்து சைடில் விட்டிங்கன்னா இந்த கேப்பில் வந்து கரெக்டாக செட் ஆகிக்கி, இல்லைன்னா வந்து இந்த கேப் செட் ஆகாது. பாருங்கள், இதில் ரெண்டுலேயும் கேப் எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு அந்த கேப் வந்து செட் ஆகிரும். அதனால் வந்து ஒயர் எப்போவுமே வந்து இந்த டேரெக்ஷனில் வச்சு மாட்டோம்னா ஈஸியாக இருக்குது. ஓகேங்களா. இப்போ அடுத்தது நம்ம வாட்டர் எப்படி ஊற்றணும், எந்த லெவலுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற ஃப்ளோட் வந்து நான் மேலே தூக்கம் அந்த ரெட் கலர் இருக்கிறது வந்து அழுங்காமல் கீழே தெரியுதுங்களா. அது கீழே இறங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்டர் லெவல் கம்மியாகிடுச்சுன்னு அர்த்தம். அதே கீழே கொண்டு போக மேலே வருது பார்த்திங்களா. இதே வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலர் கோடு இருக்குது, ஒரு ரெட் கலர் கோடு இருக்குது. அந்த கோட்டுக்காக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ஊற்றினீங்கனாலும் உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ. அதில் ஒரு க்ரீன் கலர் கோடு தெரியுதுங்களா. அந்த க்ரீன் கலர் கோடுமே ரெட் கலர் கோடு கீழே தெரியும். அதில் இது மேலேயும் கீழேயுமே இதுக்குள்ளேயே வந்து மெயின்டைன் பண்ண. ஓவராக ஊற்றினீங்கனாலும் உங்களுக்கு என்னாகுன்னா உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வந்துடும். கம்மியாக ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடும். அதனால் அந்த லெவலுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தா மெயின்ஸு, சார்ஜிங்கு, UPS ஆன், அடுத்தது பேட்ரி, லோ பேட்ரி, ஓவர்லோடு, இந்த மாதிரி பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்து சென்ட்ரல் இருக்கிற வந்து ஆன் ஆஃப் பட்டனு. இதை வந்து இப்போ ஆன் பண்ணிக்கிற இண்டிகேஷன் தெரியுது பாருங்கள். மேலே ரெட் கலர், கீழே எல்லோ கலர் தெரியுது. இதோட வந்து கனெக்ஷன் இவ்வளோ தான். பின்னாடி வந்து நம்ம EB மட்டும் கொடுத்துருக்குறோம். இன்னும் பேட்ரி கனெக்ஷன் கொடுக்கல. அது மட்டும் இன்னும் கொடுக்கல. ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படின்ட்டு எடுத்து அனுப்பிச்சிட்டேன். பின்னாடி இதில் ஒரு MCB இருக்குது. ஏதோ ஃபால்ட்டுனா இந்த MCB வந்து ட்ரிப் ஆயிரும். இதில் வந்து UPSக்கு EBக்கும் வந்து 2 ப்ளக் இருக்குதுங்க. EBக்கு ஒரு ப்ளக்கு, UPSக்கு ஒரு ப்ளக் இருக்குது.